புனைப்பெயர்கள் இந்த ஷார்ட்ஸ் பார்க்க போறோம். தென்னாட்டுல எந்தெந்த தலைவர்கள்லாம் புனைப்பெயர்கள்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது நமக்கு சிலபஸ்லயுமே இருக்கு. இந்த தலைவர்களை பத்தி எதுல அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்லயே வந்துருவாங்க. யூனிட் 3ல வருவாங்க. ஓகே, சோ அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாக்குறவங்களுக்கே தெரியும். தென்னாட்டு காந்தி யாரை நம்ம அழைப்போம் இந்த புனைப்பெயரை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவங்கள தான் வந்து தென்னாட்டு காந்தின்னு அழைப்பாங்க. தென்னாட்டு பெர்னாட் ஷா. சோ நமக்கு இதுல டவுட் வர்றது தென்னாட்டு காந்தினாலே அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு நம்ம கூகுள்ல போட்டாலுமே மாத்தி மாத்தி வரும். ஆனா உண்மைப்படி பார்த்தா தென்னாட்டு காந்தினா காமராஜர் தான் வருவார். சோ இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்புறம் தென்னாட்டு பெர்னாட் ஷா இவங்கள தான் அறிஞர் அண்ணா வந்து சொல்லுவாங்க தென்னாட்டு பெர்னாட் ஷானா யாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தென்னாட்டு சிங்கம்னு நம்ம யாரை அழைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவங்கள தான் வந்து தென்னாட்டு சிங்கம். ஏன்னா அவங்க போட்டோஸ் பக்கத்துலலாம் சிங்கம்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க. தென்னாட்டு திலகர் யாரை சொல்லுவாங்கன்னா வ.உ.சி. சிதம்பரனார். ஏன்னா இவர் வந்து தீவிர தேசியவாத தலைவராக இருந்தாரு. திலகரும் அதே இடத்துல இருந்ததுனால இப்போ தென்னாட்டுல அவருக்கு ஈக்குவலா பார்க்கப்பட்டது இவரை தான். அப்புறம் தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள் இதுலயும் ஒரு வரும். தென்னாட்டு ஜான்சி ராணி யாரு அப்படின்னா நமக்கு வேலு நாச்சியாரை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிறந்த பிறகு ஒரு 70 வருஷம் கழிச்சு தான் ஜான்சி ராணியே பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு தான் இவங்களே இருந்திருக்காங்க. சோ நம்ம ஃபேக்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலை அம்மாள். தென்னாட்டு மாப்பசான் இதுதான் நமக்கு, ஏன்னா இதெல்லாம் நமக்கு படிக்கிறப்ப தெரிஞ்சிடும். மாப்பசான்ங்கிறது மறந்து போயிடும். இந்த கஷ்டமா உள்ளதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னாட்டு மாப்பசான்ங்கிறது யாரை சொல்லுவாங்கன்னா ஜெயகாந்தன். சோ இவரு நிறைய சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென்னாட்டு தாகூர் யாரை சொல்லுவாங்கன்னா கே.சி. வெங்கட ரமணி. தென்னாட்டு தாகூர் எதனாலனா தாகூர் நிறைய வந்து பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க, கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான். தென்னாட்டு போஸ் இது யாரை சொல்லுவாங்க அப்படின்னா போஸ், அதாவது சுபாஷ் சந்திர போஸை வழி நடத்தினதுனால இங்க தென்னாட்டு போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தென்னாட்டு பகத்சிங் இவரு தீவிர தேசியவாத தலைவர். அதனால இவரு வாஞ்சிநாதன் தெரியும், குண்டு வச்சு தகர்த்தனதெல்லாம். அதுக்கப்புறம் தென்னாட்டு சாக்ரட்டிஸ் ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் அவர்களை தான் சொல்லுவாங்க தென்னாட்டு சாக்ரட்டிஸ். இது 2-3 தடவை கொஸ்டின்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. சோ பாத்துங்க. தென்னாட்டு அம்பேத்கர் ரெட்டைமலை சீனிவாசன். இது கூகுள்ல வேற பேர் வரும், ஆனா ஃபேக்ட்ஸ் படி பார்த்தா இவங்க தான். சோ இது எல்லாமே தென்னாட்டு தலைவர்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஷார்ட்ஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.